சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ஆலயங்களும் அற்புதங்களும் அப்படிங்கிற தலைப்பில் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானின் ஆலயங்களில் ஒரு ஆலயத்தை நம்ம இன்று பார்க்க இருக்கின்றோம். அதாவது விநாயக பெருமான் முந்தி முதலானவர், மூவுலகை ஆள்பவர், முழு முதற் கடவுள், வேதத்தின் நாயகன், கற்பக விருட்சம், ஞானத்தின் ஊற்று, ஞானத்தின் பிறப்பிடம், பொறுமையின் சிகரம் என்றெல்லாம் அழைக்கப்படும் ஒரு அற்புதமான தெய்வங்க விநாயக பெருமான். இவருக்கு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் பல உண்டு. உதாரணமாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், திருச்சி மலக்கோட்டை உச்சி பிள்ளையார், அடுத்ததா புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் பெருமான், தீவனூர் அப்படிங்கிற இடத்துல பொய்யாமொழி விநாயகர். இப்படி இவருடைய ஆலயங்கள், பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் நம்ம தமிழகத்தில் நிறைய உண்டு. ஆந்திராவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா காணிப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு விநாயகர் ஸ்தலம் உண்டு. இப்படி விநாயக பெருமான் அப்படிங்கிறவர் அவர் ஒரு தெய்வம் இல்லைங்க, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர். அப்படிதான் அவர் நம்ம பார்க்கின்றோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம இல்லங்களில் நடக்கின்ற அனைத்து சுப நிகழ்வுகளுக்கும் முதல்ல நாம் அழைப்பது அவரைத்தான். ஒரு பெண் பார்க்க போகிறோம், நம்ம போகிற வேலை விநாயகர் கோயில் இருந்தால் பார்த்துட்டு போயிடலாம்பா அப்படின்னு. ஒரு வீடு கிரக பிரவேசம் செய்கிறோம், முதல்ல கணபதி ஹோமம் செய்வோம். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், முதல்ல கணபதி ஹோமம் செய்வோம். இப்படி நம்ம குடும்பத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்வுகளுக்கும் முதலில் நாம் தேடி செல்வது, அழைப்பது, வணங்குவது, இப்படி அனைத்து விஷயங்களிலும் இரண்டரை கலந்த ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்னாக்கா விநாயகர் பெருமான் தான். தடை, தாமதம், சிக்கல், எனக்கு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதில் போட மாட்டேங்குதுப்பா, மனசு ரொம்ப பாரமாக இருக்குப்பா, இப்படியான விஷயங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு தரும் ஒரு அற்புத தெய்வம் அப்படின்னாக்கா அது விநாயகர் பெருமான் தான். மனித வாழ்க்கையில் ஏற்படும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பவர், சதுர்த்தி நாயகர் நம்ம விநாயக பெருமான்க. இவருடைய திருநாமங்கள் பல இருந்த போதிலும் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஐயனின் திருநாமம் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயன். இவரின் இருப்பிடம் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குதுங்க. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் வீற்றிருக்கும் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனின் ஆலயத்தை பற்றிய சிறு விளக்கங்களையும் அந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக விநாயக பெருமானின் ஸ்லோகங்களை சொல்லுவோம். அந்த வகையில் அடியனுக்கு தெரிந்த 2 ஸ்லோகங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, ஏந்தின் இளம்பரையோடும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளிம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. இந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் செய்து தொடர்ந்து ஜபித்து வரலாம், அவரை ஆராதிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? இப்போது நாம் பார்க்க இருக்கின்ற இந்த ஆலயமானது சென்னையில் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனின் ஆலயம், ஈசிஆர் ரோடில் உத்தண்டி அப்படிங்கிற ஊரில் அமைய பெற்று இருக்குதுங்க. இந்த ஆலயத்தின் சிறப்பு அப்படின்னும் போது, இந்த ஆலயமானது மேற்கு பார்த்த வாயிலுங்க. சரிங்களா? மேற்கு பார்த்த வாயில் அமைந்துள்ள ஆலயங்களுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருப்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். சரிதாங்களா? அந்த வகையில் இது ஒரு தனி சிறப்பு. அடுத்ததாக இந்த ஸ்தலத்தில் இருக்கும் விருட்சம் நாகலிங்க மரம். நாகலிங்க மரம் அப்படிங்கிறது ரொம்ப இந்த பூஜைகளுக்கு ஏற்ற மலர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு அரிதான மரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் அதிகமாக நம்முடைய பார்வையில் கிடைப்பதில்லை. இந்த விருட்சத்தை, இந்த ஸ்தலத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா இந்த விருட்சத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இந்த மலர்களையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஒரு அற்புதமான வாசம் தரும், ஒரு அருமையான தோற்றம் கொண்ட அந்த மலர் காண கிடைப்பது அரிது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
அடுத்த இன்னொரு விருட்சமும் இந்த ஸ்தலத்தில் உண்டு, வேப்பமரம். அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து நாகரை வந்து பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கின்றார்கள். சரிங்களா? இந்த ஐயனோடு எனக்கு வந்து ஒரு 15 ஆண்டு காலம் ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்தேன். அதாவது வந்து தினமும் இந்த ஆலயத்துக்கு சென்று ஐயனை காலையில் ஒரு முறையாச்சும் பார்த்துடணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய ஒரு கொடுப்பனையாக இருந்தது. அதாவது வந்து விநாயக பெருமானின் வழிபாட்டிற்கு முன், விநாயக பெருமானின் வழிபாட்டிற்கு பின் அப்படின்னு இரண்டாக பிரிக்கலாம். அந்த வகையில் எனக்கு இவரின் அறிமுகம் கிடைக்க பெற்று இவரோடு தொடர்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு செல்வம், குடும்பம், குழந்தைகள், மன நிம்மதி, ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்பு வட்டம், ஒரு தொழில் ரீதியான ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கப்பெற்றது இந்த ஐயனின் அறிமுகத்திற்கு பின்னும் இவரை வழிபட தொடர்ந்ததற்கு அடுத்த நிலைகளில் தான் நமக்கு இது எல்லாமே கிடைச்சது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். ஸோ இந்த அனுபவத்தை பொறுத்தவரைக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எனக்கு வரும் வாடிக்கையாளர்கிட்ட நான் சொல்லும் முதல் ஒரு ஸ்தல வழிபாடு அப்படின்னாக்கா, முதல்ல ஒரு மூலவராக விநாயகர் இருக்கும் ஆலயத்துக்கு போங்க. முதல்ல விநாயகரை வழிபாடு செய்யுங்க. அதன் பின்பு உங்கள் குலதெய்வ வழிபாடு, அதன் பின்பு ஒரு தனித்துவமான ஒரு பரிகார வழிபாடு அப்படின்னு 3 விதமாக பிரித்து அவர்களுக்கு வந்து நான் பரிந்துரைப்பது வழக்கம். எனக்கு வரும் வாடிக்கையாளர்கள் அத்தனை பேரிடத்திலும் இந்த பரிந்துரைகளை சொல்வது வழக்கமாக வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்தலம் அப்படிங்கிறது மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க. நம்ம ஊருக்குள்ளே இறங்கி ரொம்ப தேடணுன்ற அவசியம் இல்லை. அதே போல் வந்து இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலும் உள்ள கூடுதலாக சிவபெருமானும் தாயாரும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு சன்னதி இருக்கின்றது. அதாவது வந்து உத்தண்டீஸ்வரர் என்ற திருநாமத்திலும் மீனாட்சி தாயார் என்ற திருநாமத்திலும் தாயாரும் ஐயனும் சேர்ந்து அருள் பாலிக்கின்றார்கள். அடுத்ததாக இன்னும் அப்படியே உள்ள சுற்றி வந்தோம் அப்படின்னாக்கா நவகிரக சன்னதிகள் நிச்சயம் இந்த ஆலயத்தில் உண்டு. வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து நாகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றது. ஆக இந்த ஆலயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்கா 6 அடி உயரத்தில் நல்லா சூப்பராக இருப்பாருங்க விநாயகர் பெருமான். நம்மளை வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடும் விதம் ஒரு அருமையாக இருக்கும். ரொம்ப ஒரு காமாக இருக்கும். கோயில் ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதே போல் வந்து எந்த ஒரு இடர்பாடுகளும் நமக்கு அந்த கோயிலுக்கு உள்ளே போகும்போதே வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படாதுன்னு வச்சுக்கலாம். எந்த ஒரு இடையூறுகளும் அந்த கோயிலில் நம்மளுக்கு ஏற்படாது. ரொம்ப ஒரு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு தெய்வ ஆலயங்களுக்கு போனோம்னா ஒரு வித்தியாசம் தெரியணும். ஒரு ஒரு அனுபவத்தை நம்ம உணரணும். அத்தகைய அனுபவங்களையும் அத்தகைய உணர்வுகளையும் நிச்சயம் இந்த ஆலயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஆலயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் உண்டு. அதிலும் வந்து குறிப்பாக மாணவர்கள் அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஆலயத்துக்கு எதில் வந்து ராகாஸ் பல் மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு கல்லூரி இருக்குது. இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களாகட்டும், இந்த கல்லூரியில் பணிபுரியும் ஊழியர்களாகட்டும், அடுத்ததாக இந்த கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்களாகட்டும், இவரை தொடர்ந்து வந்து வழிபட்டு போவதை நம்ம தினமும் பார்க்கலாம். இந்த ஆலயத்துக்கு அருகாமையில் இன்னொரு கல்லூரி ஒன்று உண்டு. அதாவது வந்து NIPM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியானது தேசிய அளவிலான ஒரு கல்லூரி. அது அரசு கல்லூரி. கடற்கரை சார்ந்த கல்விகளை அது வந்து கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த கல்லூரி மாணவர்களும் இந்த ஆலயத்திற்கு தினமும் வருவாங்க. அதையும் நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு கல்லூரி ஒன்று இருக்குது. அதுவும் வந்து அமித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி. அது காணத்தூரில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நடந்து போனோம்னா ஒரு 5 நிமிட தூரத்தில் இந்த ஆலயத்தை சென்று தரிசித்து விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த கல்லூரி மாணவர்களும் இங்கே அதிகமாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக இவரை பொறுத்தவரைக்கும் மாணவர்களுக்கென்று ஒரு இந்த மாணவர்களிடத்துல ஒரு தனி ஒரு சிறப்புமிக்க தெய்வமாக இவர் வந்து திகழ்கின்றார். இவருடைய பக்தர்கள்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு செல்வ நிலை உள்ள ஆட்கள் தான் இவருக்கு பக்தர்களாகவே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அந்த சுற்று வட்டாரமே அந்த மாதிரியான ஒரு சுற்று வட்டாரம் தாங்க. உத்தண்டி, பனையூர்,
காணத்தூர், அதுக்கப்புறம் முட்டுக்காடு, கோவளம், கேளம்பாக்கம், சோழிங்கநல்லூர், இப்படி இந்த ஆலயத்தை சுற்றி உள்ள அனைத்துமே வந்து பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலையில் உள்ள அன்பர்கள் வசிக்கும் ஒரு பகுதியாக திகழ்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் உயர்ந்த நிலையில் செல்வம் வைத்துள்ளவர்கள்லாம் இந்த இடங்கள்ல தான் வந்து தோட்ட வீடு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வச்சுட்டு இருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த ஈசிஆர் ரோடில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வருகின்ற பொழுது அப்படியே சைலண்ட்டாக வந்து அப்படியே ஐயனை தரிசித்து விட்டு அவரின் அருளையும் ஆசையும் பெற்றுவிட்டு போவதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் வந்து இந்த ஆலயத்தில் வந்து அனைத்து சிறப்பு தினங்களிலும், அதாவது வந்து பொங்கல், சங்கடகர சதுர்த்தி, இப்படி அனைத்து சிறப்பு தினங்களிலும், ஒரு நியூ இயர் ஆகட்டும், ஒரு தமிழ் வருட பிறப்பு ஆகட்டும், எந்தெந்த விசேஷ நாட்கள் வருகின்றதோ அத்தனை விசேஷ நாட்களிலும் இந்த ஐயனுக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் அன்றைய தினம் ரொம்ப வெகு விமர்சையாக செய்யப்படும். அதை வந்து பார்க்கின்ற பொழுதே நமக்குலாம் வந்து ஒரு வைப்ரேஷன் வரும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்த ஆலயத்தில் உண்டு. அதே போல் வந்து இந்த சந்திர பகவான் பலவீனப்பட்ட அனைவரும் வந்து பொதுவாகவே விநாயக பெருமானின் வழிபாட்டை வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் பரிகாரமாக செய்வது சிறப்பு. அதாவது வந்து சந்திர பகவான் ஒரு பாவக்கோளுடன் நெருங்கிய நிலையில் இருக்கும் அமைப்பு. உதாரணமாக சந்திரன் சனீஸ்வர பகவான் சேர்க்கை, சந்திர பகவான் ராகு பகவான் சேர்க்கை, சந்திர பகவான் கேது பகவான் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கிய நிலையில், ஒரு 3 டிகிரி நிலையில் ரொம்ப நெருங்கிய நிலையில் இருக்கின்ற அன்பர்கள் சங்கடகர சதுர்த்தியில் கலந்துக்கிட்டு, அது எந்த விநாயகர் ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தனித்துவமாக இருக்கின்ற ஆலயமாக இருக்க வேண்டும். அது போன்ற ஆலயங்கள், இப்போ நாம சொன்ன இந்த ஆலயம் கூட ஒரு தனித்துவமான ஆலயம் தான். மூலவராக விநாயகர் பெருமான் மட்டுமே இருக்கின்றார், ஐயன் ராஜகணபதி மட்டுமே இருக்கின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அப்போ இந்த சங்கடகர சதுர்த்தியில கலந்துக்கிட்டு உங்களால முடிந்த ஒரு பிரசாதங்களை ஐயனுக்கு சமர்ப்பித்து அந்த அபிஷேக ஆராதனைகளை கண்டுகளித்து தொடர்ந்து நீங்க செய்து கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, மன மாற்றத்தையும் உடல் மாற்றத்தையும் உங்களால் வந்து உணர முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. சரிங்களா? ஸோ இந்த ஆலயத்தை பொறுத்தனாலும் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம். இது எல்லோருக்கும் வந்து அந்த வழி போயிட்டு வரவங்க நிச்சயமாக வந்து அதை வந்து சொன்னாங்களே போயிட்டு பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனோநிலை உங்களுக்குள் வரலாம். அப்படி வருகின்ற பொழுது நிச்சயமாக வந்து இந்த ஆலயத்தை வந்து சென்று தரிசித்து ஐயனின் அருளையும் ஆசையும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் வந்து ஐயனை இதுக்கு முன்னாடி பார்ப்பதற்கு முன்னால் இருந்த ஒரு நிலைப்பாட்டையும், ஐயனை தொடர்ந்து வழிபட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.